இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தூய மத்திய அவர்களின் விழாவினை சிறப்பிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்கள். பொதுவாக நாம் ஒருவரிடம் பேசும்போது நான் என்ற சொல்லை அதிகம் பயன்படுத்துவோம். நான் தான் அந்த குழந்தை படிப்பதற்கு உதவினேன், நான் தான் கோவில் கட்ட பணம் கொடுத்தேன், நான் தான் இருக்கைகள் செய்ய முன்னின்று நடத்தினேன், நான் பொறுப்பில் இருக்கும்போதுதான் அதை செய்தேன். இதுபோன்று பலரும் பல காரியங்களை செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், உங்கள் வலதுகை செய்வது இடதுகை அறியாமல் இருக்கட்டும். ஏன் இவ்வாறு கூறினார் என்பதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கலாம். இயேசு கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. எதற்காக தேர்ந்து கொண்டார்? குருவாகி அவர் வார்த்தையை போதிக்க, வாழ்ந்து காட்ட, திருமணம் செய்து இந்த உலகில் மனித இனம் விருத்தி அடைய, குடும்பத்தில் ஒருவரை அன்பு செய்ய, தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி புரிய, ஆலய பணிகளில் பங்கெடுக்க, இதுபோன்று இன்னும் பல. இந்த செயல்களெல்லாம் எதற்காக என்றால், நானும் நீங்களும் நம்மை மகிமை செய்ய அல்ல, மாறாக நம் செயல்கள் மூலம் இறைவனை மகிமை செய்ய. நாம் செய்திருக்கலாம், ஆனால் என்னை செய்ய தூண்டியவர் கடவுள். நான் நல்லது செய்வதற்கு எனக்கு மனதை கொடுத்தவர் கடவுள். நான் எதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்தவர் கடவுள். அப்படி இருக்கும்போது நான் ஒரு அற்ப பதர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கலாம், நான் இல்லை என்றால் இதை வேறு யாரு செய்வார்? உண்மை என்னவென்றால், நான் இல்லை என்றால் இறைவன் என் இடத்தில் வேறு ஒருவரை நிச்சயமாக அமர்த்துவார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தவர் தன்னைத்தானே அழித்து கொண்டார். இவர் 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தார், இப்போது இல்லை. அதற்காக அந்த இடம் நிரப்பப்படாமல் இருந்ததா? இல்லை. மாறாக கடவுள் முன்பு சீட்டு போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் இறைவன் விரும்பும் பணியை தொடர்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்வோம். இறைவன் அவர் மகிமைப்படுத்தப்பட நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான விலை என்பது இயேசு சிலுவையில் கொடுத்த தனது உயிர். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.